சாபமானய சௌமித்ரே, என்னுடைய வில்லையும் அம்புரா துணியையும் எடுத்துக்கொண்டு வா லக்ஷ்மணா. ராமர் 11,000 ஆண்டுகள் இருந்தார் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? நம்ம இது ப்ராப்ளம் இருக்குன்னு ஒத்துக்கணும். இப்போ இதுக்கு என்ன சொல்யூஷன்லாம் இருக்கு? அப்ப எனக்கு 18 வயசு, எங்க ஆத்துக்காருக்கு 25 வயசு. ராமர் 55 வயசுக்கு மகாபிரஸ்தானம் கிளம்பிட்டார். ராமாயணம் அப்படி எடுத்துட்டீங்கன்னா இப்படித்தான் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்ற ஒரு காவியம். இதே நீங்க மகாபாரதம் எடுத்துட்டீங்கன்னா இப்படியெல்லாம் வாழக்கூடாது அப்படின்ற. இப்போ நம்ம வந்து இது ரெண்டுத்துலேயும் எதை எடுத்துக்கணும், நம்ம லைஃப்ல எப்படி அதை ஃபாலோ பண்ணணும்? ராமாயணத்துல ரெண்டுமே இருக்கு மேடம். அதாவது வாழ்ந்தால் ராமனை போல் வாழ வேண்டும், தைரியம்னு ஒன்று இருந்தால் சீதா பிராட்டியை போல் இருக்க வேண்டும், பக்தி என்று ஒன்று இருந்தால் அது பரதனை போலவோ அல்லது ஹனுமானை போலவோ இருக்க வேண்டும், ஒரு மைத்ரி பாவம் தோழமை எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னா குஹப்பெருமானை பார்த்தோ சுக்ரீவனை பார்த்தோ கற்றுக்கணும். இப்படியும் இருக்குது. எப்படி இருக்கக்கூடாதுங்கிறதும் ராமாயணத்தில் இருக்குது. ஷூர்பனகா மாதிரி ஒருத்தர் உன்னோட ப்ரப்போசலை மறுத்துட்டானா டிக்னிஃபைடாக வெளியில் வர தெரியணும் இல்லையா? ஷீ ப்ரப்போஸ் டு ராமா, ராமா ரிஜெக்டட், அவ்வளோதான், அதோட முடிஞ்சுடுத்து, கேஸ் க்ளோஸ்ட். அவள் போய் சீதையை அட்டாக் பண்ணி, இப்போ நீங்கள் எவ்வளோ கேசஸ் பார்க்கலாம் இந்த ப்ரப்போசல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர். அதுதான் இப்போ ஷூர்பனகா மாதிரி இருக்கக்கூடாது. விபீஷணன்கிற சொந்த தம்பி அட்வைஸ் பண்ணுறான், இன்னொருத்தருடைய வைஃபை கடத்தின் வராத ராவணா கொடுத்துரு. எப்போது ராவணன் தன்னுடைய சொந்த தம்பி சொன்ன ஹிதோபதேசத்துக்கு செவி சாய்க்கவில்லையோ, ராவணன் மாதிரி ஒருத்தர் அட்வைஸ் பண்ணால் மறுக்காமல் திரஸ்காரம் பண்ணாமல் இருக்கணும். 2. 3வது, இன்னொருவருடைய மனைவியை ஏறெடுத்து பார்க்கக்கூடாது. இப்படி யூ ஆர் அன் அட்மினிஸ்ட்ரேட்டர், யூ ஹாவ் சச் அ புவர் கேரக்டர், யூ ஆர் கிட்னாப்பிங் சம்படி, அப்டக்டிங் சம்படி எல்சஸ் வைஃப். இது அப்போது ராவணன் கிட்டேந்து எப்படி இருக்கக்கூடாதுன்னு கற்றுக்கலாம். அப்போ ராமாயணத்துலேருந்து எப்படி இருக்கணும்னு கற்றுக்கலாம், இருக்கக்கூடாதுன்னு கற்றுக்கலாம். மகாபாரதத்துக்கு வாங்கோ. மகாபாரதத்தில் 5 பேர். இந்த 5 பேரில் முதல் 3 பேர் தான் குந்தி புத்திராள், யுதிஷ்டிரன், பீமன், அர்ஜுனன். நகுல சகதேவன் மாதிரி புத்திராள். ஆனால் இந்த மாதிரியின் புதல்வர்களை இவா ஒரு மாதிரி பார்க்கல, தன்னுடைய குழந்தைகளா பார்த்தா. இப்போ எவ்வளவோ நீங்கள் செலிபிரிட்டிஸ் பார்க்கலாம், ஃபர்ஸ்ட் 2 குழந்தை பயாலஜிக்கல் சில்ட்ரன் இருப்பா, 3rd சைல்டை அடாப்ட் பண்ணிப்பா. அப்போ நிறைய குடும்பங்களை இந்த அடாப்ட் பண்ணிக்கும் போது யூ ட்ரீட் தட் அடாப்டட் சைல்ட் அஸ் ஆல்சோ யுவர் ஃபேமிலி. தெரியறதே இதில் மகாபாரதத்தில் எவ்வளோ சூக்ஷ்மமான ஒரு விஷயம் இல்லையா? யோசிச்சு பாருங்கோ, அவளுக்கு ஒன்று இல்லை, 1க்கு 5 பேர் இருந்தா எல்லாம் ஜிம்பாடிட் ஹஸ்பண்டு. அவளை நடு சபையில் அவமானப்படுத்துகிறான், வஸ்திராபகரணம் பண்ணுறான். அவோ கிருஷ்ணான்னு சொன்னாலே அந்த பெருமாள் மேலே அவளுக்கு எவ்வளோ ஒரு விஸ்வாசம் இருந்திருக்கணும். எங்கே இருந்தாலும் எனக்கு வந்து உதவுவான்னு நினைச்சாளே திரௌபதி. அந்த பக்திக்கு நிகர் யார்? ஸோ அதனால் மகாபாரதத்தில் எப்படி இருக்கலாம்னு கற்றுக்கலாம். ஆஸ் யூஷுவல் எப்படி இருக்கக்கூடாது, ஒரு துரியோதனனை போல், ஒரு துஷாசனனை போல், ஒரு சகுனியை போல் இருக்கக்கூடாதுன்னு கற்றுக்கலாம். ஸோ மை பாயிண்ட் இஸ் we have pros and cons, how to live and how not to live. எல்லாரும் கேட்பா ராமாயண மகாபாரதம் எதுக்கு படிக்கணும்னு. எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழக்கூடாதுங்கிறத கற்றுக்கிறதுக்கு. டோன்ட் ரிப்பீட் த சேம் மிஸ்டேக்ஸ். இப்போ ஒருத்தர் தப்பு பண்ணார்னா அந்த மிஸ்டேக் உங்களுக்கு மிஸ்டேக்குன்னு தெரியுது, ரிப்பீட் பண்ணாதீங்க, வேறு ஏதாவது புது மிஸ்டேக் பண்ணுங்க. அதாவது மகாபாரதத்தை பஞ்சமோ வேதம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ வேதத்தோடைய சாரம் எல்லாம் அதில் இருக்கா? அதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கணும்? வேதத்தோட சாரமெல்லாம் இருக்கே. ஏன்னா வேதத்தில் 4 பாகங்கள், பிராமணம், ஆரண்யகம், சம்ஹிதா, உபனிஷத். உபனிஷத்துங்கிறது கடைசி பாகம், அதனால உபனிஷத்துனே வச்சுக்கலாம், இல்லாட்டா வேதத்தின் அந்திம பாகமானபடியால் வேதாந்தம்னு வச்சுக்கலாம். இந்த உபனிஷத் சாரமான கீதையைத்தான் சர்வோபனிஷதோகாவஹா துக்தா கோபாலநந்தனஹா பார்த்தோவத்ஸஹா சுதீர்போக்தா துக்தம் கீதாமிருதம் மகத்துங்கிறது தியான ஸ்லோகம். உபனிஷதெல்லாம் சேர்ந்து ஒரு பசு ரூபேண வந்தபோது அந்த பசுவிலிருந்து கறக்கப்பட்ட ஒரு விஷயம்தான் பகவத்கீதை. அப்போ உபனிஷத் சாரம் தான் பகவத்கீதை. அப்போ அந்த பகவத்கீதை என்பது மகாபாரதத்துக்கு உட்பட்டு இருக்கு. அப்போ யோசிச்சு பாருங்க, வேதத்து கடைசி பாகம் வேதாந்தம், வேதாந்தமான உபனிஷத் சாரம் தான் பகவத்கீதை. அந்த பகவத்கீதை இருப்பது மகாபாரதத்தில். அப்போ மகாபாரதத்துக்குள்ள வேதத்தின் கருத்து இருக்கு. வேதத்தில் சொல்லப்பட்ட பல்வேறு விதமான கருத்துக்களைத்தான் விதுர நீதியில் விதுரன் திருதராஷ்டிரனுக்கு சொல்கிறான். வேதத்தில் தொடுக்கப்பட்ட நிறைய சூக்ஷ்மமான விஷயங்கள் தான் பல்வேறு கோணங்களில் யக்ஷ பிரஷ்னத்தில் 124 கேள்வியாக கேட்குறான் யுதிஷ்டிரன் கிட்ட. அப்போது யக்ஷ பிரஷ்னமோ விதுர நீதியோ விஷ்ணு சஹஸ்ரநாமமே எல்லாமே எடுத்துக்கோ, எல்லாமே வேதத்தின் ஒரு விதமான சாரம் தான். அது அத்தனையும் இருக்கிறது மகாபாரதத்தில். மகாபாரதம் இப்பேற்பட்ட வேதசாரமான விஷயங்களை தன்னுள் பொதிந்து வைத்திருப்பதால் தான் அதுக்கு 5வது வேதம்னு பேர்.
இந்த அவதாரங்கள்லாம் நம்ம பார்த்தாச்சு. இப்போ நரசிம்ம அவதாரம் எடுத்துட்டேன்னா ஒரே ஒரு முகூர்த்த நேரம் தான் வந்திருக்கு. அந்த முகூர்த்த நேரத்தில் நம்மளுக்கெல்லாம் அதுலேருந்து சொல்கிறதுக்கோ புரிஞ்சுக்கிறதுக்கோ என்ன இருக்குது? பெருமாளுக்கு 2 விதமான சூழ்நிலை வந்தது. ஒன்று, சின்ன குழந்தை சொல்கிறது, அப்பா எல்லா இடத்துலையும் பகவான் இருக்கார். அதுக்கு வேடிக்கைக்கு ஆச்சாரியாலாம் சொல்வா, அந்த குழந்தை சொல்லிட்டு பாருங்க எல்லா இடத்துலையும் இருக்காருன்னு. அப்போதுதான் பகவானுக்கே தெரிஞ்சுதான் தான் எல்லா இடத்துலையும் இருக்கும். அதாவது he knew his omnipresence only when the child reminded him of that. ஒன்று. அப்போ அந்த குழந்தை அப்பா என் பகவான் எல்லா இடத்துலையும் இருக்கார், அது சந்தேகப்பட்டு கூட சொல்ல, ஒருவேளை இருக்கலாம், வெதர் ரிப்போர்ட் மாதிரிலாம் சொல்லவே இல்லை, அவர் இருக்கார். அப்போ அந்த குழந்தையின் வார்த்தையை பகவான் காப்பாற்றணும். ஏன்னா அவன் அந்த தூணை தட்டி பகவான் ஒரு வேளை வரலன்னு வச்சுக்கோங்க, அவன் ஏசி பேசுவானே, என்னடா ஏனோ கடவுள் கடவுள் நீ எங்கே வந்தார் அப்படின்னு கேட்பான். அப்போ அந்த குழந்தையின் வார்த்தையை மெய்ப்படுத்த வேண்டும். 2வது, பிரம்மா நிறைய வரங்கள் கொடுத்து வச்சிருக்கார். அவன் பகலில் சாக மாட்டான், இரவில் சாக மாட்டான், ஆற்றுக்குள்ளே இல்லை, வெளியில் இல்லை, ஆகாசம் இல்லை, பூமியில் உயிரோடு இருக்கிறதால இல்லை, உயிர்றதால இல்லை, மிருகத்தால் இல்லை, இவ்வளவு காம்ப்ளிகேட்டடாக ஒரு வரம் கேட்டு வச்சுருக்கான். இப்போ பிரம்மாவின் வரங்களை மீறிண்டு பகவானால் வர முடியும். அவர் சர்வலோகேஸ்வரனா சங்கச்சக்கர கதாபாணியாவே வந்து வதம் பண்ண முடியும். அப்போ என்ன ஆகிடும், தன்னை அண்டி நம்பி பிழைக்கக்கூடிய ஒரு முக்கியமான தேவதையான பிரம்மாவின் வார்த்தையை அவர் காப்பாற்றாம போயிட்டார்னு ஆகிடும். அப்போ பிரம்மாவின் வரங்களுக்கும் உட்பட்டு வரணும். குழந்தையினுடைய இந்த இடத்துல இருக்கார், எல்லா இடத்துலையும் இருக்காருன்னு அந்த குழந்தை வார்த்தையும் காப்பாற்றணும், மெய்ப்படுத்தணும். அப்புறம் சத்தியம் விதாத்தும் நிஜபிருத்திய பாஷிதம்னு 2 பேருடைய வார்த்தையும் காப்பாற்றணும். அப்போ பகவான் நரசிம்மரா வரணும், பிரதோஷ வேளையில் வரணும், படி மேலே உட்காரணும், மடி மேலே உட்காத்தி வச்சுக்கணும், நக்கங்களால் கிழிக்கணும், பிரஹ்லாதன் சொன்ன அந்த தூண்லேருந்து வரணும். அப்போ யோசிச்சு பாருங்கோ, இவ்வளவு இக்கட்டுக்கு நடுவில் பெருமாள் வந்து ஒரு பக்தன் வார்த்தையை காப்பாற்றுறாருன்னா, நம்மளும் லைஃப்பில் எவ்வளோ கமிட்மெண்ட்ஸ் பண்ணுறோம். எவ்வளவோ கமிட்மெண்ட்ஸ்க்கு நடுவில் நம்ம ஸ்வதர்மத்தையும் காப்பாற்றணும். பெருமாள் எப்படி இவ்வளவு இக்கட்டுக்கு நடுவில் எல்லாத்தையும் காப்பாற்றின்னு வந்தாரோ, நம்மளும் நம்ம நாட்டுக்காக ஒரு as a citizen I have a responsibility to do fundamental dutiesனு சிலது இருக்குது. As a society I have certain duties. As a family I have bound by duties. As an individual I'm bound. As a ஜீவாத்மா இந்த சரீரம் I have to do my அனுஷ்டானம். இது அத்தனையும் பாதுகாத்தால் அப்போது நரசிம்ம அவதாரத்துக்கும் நமக்கும் சாமியம் ஏற்படும். 2வது என்னன்னா, குரோதம், கோபம் என்பது ஒரு குணம். நம்ம என்னென்ன பொதுவாக இது காம குரோத லோப மோக மதமாச்சரியங்கள், கோவப்படப்படாதுன்னா எதுக்கு கோவப்படப்படாதுன்னு இருக்கு இல்லையா? இப்போ ஒரு பத்னி ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கா, அந்த பத்னியோட செயின் ஒருத்தன் கடத்தி விடுறான், இப்படி இழுத்துன்னு போயிடுறான். அப்போ அந்த பத்னி என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம், ஆத்துக்காரர் கோவம் வரும், ஒரு ஓடுவார்னு. அவர் வந்து உடனே சாந்தமா, அம்மா இந்த உலகத்தில் எது வந்தது எது போனது, இந்த செயின் பறந்து சென்றது, போனால் போகட்டும்னா அந்த திருடனுக்கு அடி கிடைக்கிறதோ இல்லையோ. எந்த இடத்துல இப்ப ராமரே சாந்தமான ஸ்வரூபி, ரொம்ப சாந்தர், கருணா காக்குத்ஸ்தன்னு பேர். ராமருக்கு கோபமே வராதும்பா. 3 நாள் சயனித்து கிடந்தான் ராமன் திருப்புல்லானியில. அப்போ சமுத்திரராஜா வரவில்லை. சாபமானய சௌமித்ரே, என்னுடைய வில்லையும் அம்புரா துணியையும் எடுத்துக்கொண்டு வா லக்ஷ்மணா அப்படின்னார். அப்படியே பயந்துட்டான். அப்புறம் அவன் ஐயோ சுவாமி சுவாமி மன்னிச்சு, சும்மா கோவப்பட்டேன்டா அப்படின்ட்டார் சமயானிக்கு. ஸோ என்னென்ன ராமருக்கும் கோவம் வந்திருக்கு. திரௌபதியை வஸ்திராபகரணம் பண்ணி முடிச்ச வனப்பர்வால இருக்கும்போது கிருஷ்ணர் வந்து அழறார், ஐயோ என்னுடைய தோழிக்கு இப்படி நடந்துடுத்தே, விடமாட்டேன் அம்மா, உன்னை அபமானம் படுத்தினவர்களை விடமாட்டேன்னு ஒரு கோவத்துல சத்திய சங்கல்பம் பண்றார் பெருமாள். கிருஷ்ணருக்கு கோவம் வருது, ராமர் கோவம் வருது. காரணம் என்னன்னா, அது காரணமா வரணும். எல்லார பார்த்தும் கத்தின்னு இருக்கக்கூடாது, எல்லார பார்த்தும் கெட்ட வார்த்தை சொல்லிட்டு இருக்கக்கூடாது, எல்லா ஆச்சாரியாலும் தூஷணம் பண்ணக்கூடாது. வர காரணம் ஒழுங்கா இருக்கணும், வர அளவில் வரணும். அப்புறம் ஒரு மீடியாவில் இப்போ உங்கள் எதிர்க்க நான் பேசுகிறேன், சோஷியல் மீடியாவில் பேசுகிறேன், டிவியில் பேசுகிறேன், எங்கே இருந்தாலும் கோவப்பட்டாலும் வார்த்தையை விட்டுவிடக்கூடாது. அந்த அடக்கம் வேண்டும். எந்த வார்த்தையை பயன்படுத்தலாம், படுத்தக்கூடாது. அதுவும் ஒரு பெண், முக்கியமாக ஒரு பெண்ணுன்னா அவகிட்ட எப்படி நடந்துக்கணும், ஹவு ஷுட் யூ ரெஸ்பெக்ட் விமன், இதெல்லாம் சில விஷயங்கள்லாம் இருக்குது. அப்படி உங்களுக்கு பிடிக்கலையா, பேசாமல் இருந்துறதே பெட்டர். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சா இந்த கோபம் இதெல்லாம், அப்போ அந்த கோபத்துக்கு ஒரு அடையாளமாக நரசிம்மர் இருக்கார் பாருங்க. இப்போ ரௌத்ரம், ஆனால் அந்த ரௌத்ரத்திலே அவர் என்ன பண்ணார், ஒருத்தனை கிழிக்கிறார்,
தேசிகன் எடுக்கிறார். சட்டாபட்டல பீஷணே சரபச அட்டஹாசோத்பட்டே ஸ்புரத்கிருதி பரிஸ்புடத் புருக்குட்டிகேபி வக்திரே கிருதே கிருபா கபடகேசரிந்தனுஜடிம்ப தத்தஸ்தனா. எந்த நகத்தால கிழிக்கிறாரோ அதே கண்களால் பிரஹ்லாதனை பார்த்து ஒரு தாய் பால் குழந்தையை பார்த்து பால் சுரப்பது போல் சுரந்தாராம். அப்போ யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தன்மை இருக்கு பாருங்க, அது நரசிம்மர்கிட்டே நம்ம கத்துக்கலாம். இந்த மாதிரி பல விஷயங்கள் கத்துக்கலாம். ஷார்ட் டைம்ல வந்தார், நான் சொல்லுவேன் அவர் வந்து ஷார்ட் டைம் ஸ்வீட் அவதாரம். டக்குன்னு வந்தார், காரியத்தை முடிச்சார், கிளம்பினார். ராமர் மாதிரி கிருஷ்ணர் மாதிரி 100 வருஷம் இப்படிலாம் இருந்து இதுவே இல்லை. வந்தார், டப்பான்னு முடிச்சார், காரியத்தை முடிச்சார், பிரஹ்லாதனுக்கு அனுகிரகம் பண்ணார், எல்லா பக்தாலும் நன்னா இருக்கணும், கிளம்பி விட்டார். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சது நரசிம்மாவதாரம். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சுடலாம். இப்போ நீங்கள் சொன்னதுலேயே ஒரே ஒரு கேள்வி, ராமர் 11,000 ஆண்டுகள் இருந்தார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அதை பற்றி இப்போது நிறைய சர்ச்சைகள்லாம் போயின்னு இருக்கு. இப்போ வந்து உங்கள்கிட்டயே அதை கேட்டு விட்றேன். ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இல்லை, நிறைய லெவல்ஸில் இருக்குது மேடம். இது நம்ம புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம ப்ரிமைஸை புரிஞ்சுக்கணும். ப்ரிமைஸை புரிஞ்சுட்டோன்னா we will understand what are all the things there. ஃபஸ்ட்டு 11,000 வருஷம்னு அந்த நம்ம ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை புரிஞ்சுக்குமோ ஃபஸ்ட்டு, அப்புறம் சொல்யூஷனுக்கு வரலாம். ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டில் ப்ராப்ளம் இருக்கான்னு பார்த்தா 7 இடங்களில் ராமாயணத்தில் வருது. 4 places in பாலகாண்டம், 2 places in யுத்தகாண்டம், 1 place in உத்தரகாண்டம். தசவருஷ சஹசிராணி தசவருஷ சதானிச்ச 10,000 + 1,000 11,000 வருடங்கள் 2 காரணத்தில் வருது. ராமோ ராஜ்யம் உபாசித்வா, ராமர் ராஜ்ய பரிபாலனம் செய்தார். 2வது யாகம் செய்தார். தசவருஷ சஹசிராணி தசவருஷ சதானிச்ச, அப்புறம் தசவருஷ சஹசிராணி வாஜிமேதான் அதாகரோத், அஸ்வமேதம் பண்ணார். ஒன்றும் ராஜ்யம் பண்ணார், அஸ்வமேதம் பண்ணார். சரி, இப்போ நான் ஃபஸ்ட்டு உங்ககிட்ட எதிர்க்க கேட்குறது என்னென்னா, இப்போ உங்கள் பேரனோ பேத்தியோ யாரோ ஒரு காத்துல நீங்கள் ராமாயணம் நல்லா கற்றுக் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், இல்லை ராமாயணம் சொல்லின்னு வரேன். இப்போ நீங்கள் திடீர்னு சொல்லி 11,000 வருஷம் ராமர் ஆண்டார். அப்போ அந்த குழந்தை அப்படியே கேட்டுட்டு இருக்குமா, உங்களை திருப்பி கேள்வி கேட்குமா? இப்போ இருக்கிற குழந்தைகள் திருப்பி கேட்டுடும், 11,000 இஸ் இட் பாசிபிள் அப்படின்னு கேட்குங்கள். அப்போ நான் அதுக்கெல்லாம் பதில் சொல்கிறேன். இப்போ அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன சொல்லி சமாளிப்பேன்? இல்லை, இது வந்து வேற யுகம், இது அந்த யுகத்தில் இப்படியெல்லாம் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். வெரி குட். இதுதான் நிறைய பேர் சொல்லின்னு வரா. ஸோ அதில் எங்கே ப்ராப்ளம் வருதுங்கிறத நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இது ப்ராப்ளம் இருக்குதுன்னு ஒத்துக்கணும். இப்போ இதுக்கு என்ன சொல்யூஷன்லாம் இருக்குது? ஸ்ரீமத் ராமாயணத்தில் ராமருடைய வயசு கட்டங்கள்லாம் நிறைய இடங்களில் வருது. அதாவது விஸ்வாமித்திரர் வந்து பிரார்த்திக்கிற, தசரதா உன் பிள்ளை கொடு. அப்போ அவர் சொல்கிறார், ஊன ஷோடச வருஷோ மே ராமஹா, என் பிள்ளைக்கு 16 கூட ஆகலையேங்கிறார். 1. 2வது சீதையை அபகரிக்க வந்த அந்த கடத்த வந்த ராவணன் சன்னியாசி ரூபத்தில் இருக்கும்போது அவள் என்ன சொல்கிறா, அவளுக்கு தெரியல இது ராவணன். அப்போ சொல்கிறா, நான் வந்து அயோத்தியாலேருந்து கிளம்பினேன், அப்போ எனக்கு 18 வயசு, எங்கள் ஆத்துக்காரருக்கு 25 வயசுங்கிறான். 2. 3வது மாரீச்சன் வந்து சொல்கிறான், ராவணா என்னை பொன்மானா போன்னு சொல்கிறியே, ராமன் 12 வயசில் இருக்கும்போது என்னை அடின்னு அடித்தான், அப்போ 12 வயசுன்னு தெரியுது. 4வது சுந்தரகாண்டத்தில் சீதா பிராட்டி ஹனுமான் கிட்ட சொல்கிறா, கல்யாணம் கழிந்த பின் 12 வருடங்கள் நானும் ராமனும் அயோத்தியில் வாழ்ந்தோம். சொல்லியாச்சா? கௌசல்யா ராமரை பார்த்தா, ஐயோ என் குழந்தை காட்டு கிளம்புறதே, என் வயத்திலேருந்து, அதாவது என்ன சொல்கிறான்னா, நீ பிறந்தத்திலிருந்து 17 வருஷம் ஆயிடுத்தேங்கிறான். இதெல்லாம் வச்சு 13வது நூற்றாண்டில் பெரியவாச்சான் பிள்ளை, 13வது நூற்றாண்டில் சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை, 14வது 15வது நூற்றாண்டில் கௌஷிக கோவிந்தராஜர்னு ஒரு வியாக்கியாத்தா, அடுத்தது வந்து நாகேஷ பட்டர்னு திலக வியாக்கியானம் பண்ணவர், மகேஸ்வர தீர்த்தர் இன்னொரு வியாக்கியாதா. இதெல்லாம் வச்சு என்ன சமஞ்சசப்படுத்துறான்னா, ராமருக்கு கல்யாணம் ஆகும்போது வயசு 12, சீதைக்கு 6. சீதா was 6 years, ராமா was 12 years. இதை கேட்டாலும் உங்கள் பேரண்ட் கொஸ்டின் கேட்கும், ஹவு டிட் தே கெட் மேரிட் ஸோ ஏர்லி? இது பாருங்கோ, இப்போவே நம்ம ஒரு 4-5 ஜெனரேஷனுக்கு முன்னாடி பார்த்தோம்னா நம்ம கொள்ளுப்பாட்டி கொள்ளு தாத்தா எல்லாருக்குமே சின்ன வயசுல தான். ஆமாம், கண்டிப்பாக சின்ன வயசில் பண்ணிவிடுவோம். அப்போ சின்ன வயசில் என்னென்னா பியூபர்ட்டிலாம் இருக்காது, த பாய் அண்ட் த கேர்ள் வில் பி ஃப்ரெண்ட்ஸ், அது வளரும். அப்புறம் அந்த ஏஜ் வந்த உடனே தே வில் லிவ் லைக் அ கப்பல். சின்ன வயசில் சின்ன பொண்ணு கல்யாணம், அதுக்கு தான் மடியிலலாம் உட்காத்தி வச்சு பண்ணி வைப்பான். சீதைக்கு 6 வயசு, ராமருக்கு 12. கல்யாணம் கழிந்து 12 வருஷம் சுகமாக அயோத்தியாவில் வாழ்ந்தா. அப்போ ராமருக்கு 24 முடிஞ்சு 25, சீதைக்கு 18. அப்புறம் 14 இயர்ஸ் ராமர் காட்டுக்கு போயிருக்கார். அப்போ 39 ராமர் திரும்பி வரும்போது பட்டாபிஷேகம், 39 வயசில் வந்துட்டார். 2 வருஷம் கழிந்து, பட்டாபிஷேகம் 39 வயசில்,
ப்ளஸ் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் கர்ப்பவதியாரா சீதை. இது எப்படி தெரியறதுன்னா, உத்தரகாண்டத்தில் ஒரு இடத்துல கோவிந்தராஜர் மென்ஷன் பண்ணுறார். அதாவது வந்து ததா அபிஷேகானந்தரம் வருஷத்வயம் ஜாத்தம், அபிஷேகத்துக்கு அப்புறம் 2 வருஷம் ஆச்சு. அப்போ பட்டாபிஷேகம் 39 வயசில், ராமருக்கு 40-41 நடந்துருக்கு, சீதைக்கு 35. அப்போ அவ கர்ப்பவதியாரா, அபத்தியலாபோ வைதேகிங்கிறார். அப்போ கர்ப்பவதியாரா. அப்போது நம்ம சொல்கிறோம் இல்லையா, நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு சொன்னேள், உங்கள் பேரன் பேத்திக்கலாம், இல்லை அந்த யுகத்தில் வந்து லாஞ்சிவிட்டி ஜாஸ்தி. கர்ப்ப காலம் எவ்வளோ? 10 மாதம்தான். பாருங்க, லாஞ்சிவிட்டி ஜாஸ்தி, கர்ப்பகாலம் நீங்கள் அந்த 9-10 மாதம் தான் வச்சுருக்கு. சரி, இப்போ சீதா கர்ப்பவதியாரா. அந்த கர்ப்பவதியார இன்ஸ்டன்ஸில் தான் மேடம் அந்த பத்ரன் ஒருத்த வந்து இன்ஃபார்ம் பண்ணுறான், யாரோ ஊரில் ஏசி பேசுகிறான்ட்டு. உடனே ராமர் வந்து ரொம்ப கல் நெஞ்சாக்கி எப்படியோ ரொம்ப கஷ்டப்பட்டு லக்ஷ்மணனை வச்சு நாடு கடத்தி விடுறார். அப்போ அந்த கர்ப்பவதியாக இருக்கக்கூடிய சீதை வால்மீகி ஆசிரமத்துக்கு போய் ஈன்றெடுக்க வேண்டும். இந்த ஈன்றெடுக்கக்கூடிய ராத்திரி ரொம்ப முக்கியமான ராத்திரி. ஏன்னா சத்ருக்னன் லவணாசுரனை வதம் பண்ணுறதுக்கு அன்னைக்கு கிளம்பி போகிறார். அன்னைக்கு யாதிருச்சிக்கமாக அவர் அந்த ராத்திரி அந்த பர்ணகசாலையில் தங்குறார். யாமேவராத்திரிம் சத்ருக்னஹா பர்ணசாலாம் சமாவிஷத்து தாமேவராத்திரிம் சீதாபி பிரசூதா தாரகத்வயம்னு ஸ்லோகம். அதே ராத்திரி குழந்தைகளை ஈண்டெடுக்கிறார். ட்வின்ஸ், லவ குஷால்னு பேர். இவன் கிளம்பி போயிடுறான். லவணாசுரனை ஜெயிச்சுட்டு மதுவனம்ங்கிற மதுராவை ஸ்தாபனம் பண்ணி 12 வருஷம் ஹீ ரூல்ஸ் மதுரா. அப்புறம் அவருக்கு ஒரே, ஐயோ நம்ம அண்ணாவை ரொம்ப வருஷமாக பார்க்கலையே, திரும்பி அயோத்தியாவுக்கு வர்றார். அந்த சமயத்தில் தான் ராமர் என்ன பண்ணுறார், பரதனை கூட்டு சொல்கிறார், நான் ராஜசூய யஜ்யம் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போது அவர் சொல்கிற, ராஜசூயம் வேண்டாம்ப்பா, அஸ்வமேதம் பண்ணு. அஸ்வமேதம் பண்ணும்போது தான் இந்த 2 குழந்தைகள் வால்மீகி எழுதின ராமாயணத்தை வந்து பாடுறா. அவருக்கு அப்புறம் தான் தெரிய வருது இது ஸ்வபுத்ராள்னு. சீதையை கூட்டனப்புறம் சீதா அப்படியே பூமி பிரவேசம் பண்ணிவிட்றா. அப்போ அந்த 2 குழந்தைகளை வச்சுட்டு, சின்ன சின்ன குழந்தைகள், லவகுஷால் 12 வயசு, அதை வச்சுட்டு இவர் வந்து ட்ரெயின் பண்ணுறார், யாகம் பண்ண ஆரம்பிக்கிறார். யாகம் பண்ண ஆரம்பித்து அப்போ தான் இந்த ஸ்லோகம் வருது. மறுபடியும் கவனிங்கோ. தசவருஷ சஹசிராணி வாஜிமேதான் அதாகரோத், 10,000 வருடங்கள் வாஜிமேதம், வாஜினா குதிரை, மேதம்னா அஸ்வமேத யாகம் பண்ணார் ராமர். 10,000 வருஷம் பண்ணார்னு இருக்குது. இப்போ அடுத்த கேள்வி வரும். இப்போது இது நான் வந்து காணியம்பாக்கம் தேவநாதாச்சார்னு மகாவித்வான், அவர்கிட்ட கேட்டேன், இந்த அஸ்வமேதம்ங்கிறது என்ன கர்மா, அது நித்திய கர்மா இல்லைன்னு விட்டார். இப்போ நித்திய கர்மாவா இல்லை, இப்போ சந்தியாவந்தனம் பண்ணுற மாதிரி தினமும் ஒருத்தர் அஸ்வமேதம் பண்ணணுங்கிறது இல்லை, ராஜாவாக இருந்தால் அஸ்வமேதம் பண்ணணுங்கிறதும் இல்லை, பண்ணுறவா இருந்தால் பண்ணாதவாள்லாம் தப்பில்லை. 10,000 வருஷம் உட்காந்து யாரும் அஸ்வமேதம் பண்ணிட்டு இருக்க மாட்டா. அப்போ எப்படின்னு கேட்டேன். அது விசாரிக்க வேண்டியதுன்னார். சரி, ஒன்று. செகண்ட் பாயிண்ட் வாங்க. இந்த அஸ்வமேதம் பண்ணி முடித்தோடனே ராமர் என்ன பண்ணுறா தெரியுமோ, 10,000 வருஷம் ஆயிடுதா. அப்போ ஒரு நாள் அவர் யோசிச்சு லக்ஷ்மணனை நாடு கடத்தி விடுறாரு. ஏன்னா துர்வாச படலம்னு ஒன்று, லக்ஷ்மணனை நாடு கடத்தின பிறகு லக்ஷ்மணன் இல்லாமல் அவரால் இருக்க முடியல. உடனே மகாபிரஸ்தானம் சரையு நதியில் போய் தான் இறங்கிடணும்னு நினைக்கிறார். அப்போ என்னெல்லாம் ஆறுது தெரியுமோ, பரதன் சத்ருக்னன் 2 பேரும் வரா. பரதனோட வைஃப் மாண்டவி, சத்ருக்னோட வைஃப் ஸ்ருதகீர்த்தியும் ராமரோட வரா. இதெல்லாம் வராளா. அப்போது அந்த வானரங்கள், அயோத்தியா மக்களும் வரா, அன்னு சராச்சரங்களை வைகுந்த தெரிய எல்லாரும் வரா. அப்போ அவளுக்குலாம் எவ்வளோ வயசு இருக்கணும்? அதே 10,000. அப்ப எல்லாரும் 10,000 இருந்திருக்கணும். இப்ப ராமர் 10,000 இருந்தா நம்ம என்ன சொல்லுவோம், அவர் பரமாத்மா சுவாமி. இப்ப இவாழ்லாம 10,000 இருந்திருக்கணுமே. அதுக்கு தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்யூஷன் சொல்றேன். வேதத்துல தைத்திரிய பிராமணத்துல விஸ்வசிருஜ் அப்படிங்கிற யாகத்தை பத்தி ஒரு கணக்கு சொல்றது வேதம், விதிவாக்கியமா சொல்றது. நீ இந்த யாகத்தை பண்ணு, விஸ்வசிருஜ் அப்படிங்கிற யாகத்தை. அதுக்கு கணக்கு போட்டு வேதம் என்ன சொல்றது, இது 1000 வருஷம் பண்ண வேண்டிய யாகம். சஹஸ்ர சம்பத்சரம், சம்பத்சரம்னா இயர், சஹஸ்ரம்னா 1000 வருஷம் செய்ய வேண்டிய யாகம்னு வேதம் விதிச்சாச்சு. உடனே எல்லா ஜெய்மினி, கார்ஷ்ணாஜினின்னு ஒரு மகரிஷி இவெல்லாம் உட்காந்துட்டா. என்ன ஐயா இது 1000 வருஷம் பண்ணணுங்கிறதே, எப்படி நம்ம 1000 வருஷம் இருக்கிறது? அதுக்கு பூர்வ மீமாம்சால ஜெய்மினி சூத்திரங்களில் அடியனுக்கு தெரிஞ்சு 6வது அத்தியாயம் 7வது பாதம் 13வது அதிகரணம் நினைக்கிறேன், 31 to 40 ஒரு 10 சூத்திரங்களில் விசாரிக்கிற ஜெய்மினி. அப்போ அவர் என்ன சொல்கிறா தெரியுமோ, சஹஸ்ர சம்வத்சரம் அசம்பவாத்து அசம்பவாத்து சஹஸ்ர சம்வத்சரம் ததாயுஷாம் அசம்பவாத்து மனுஷேஷு. 1000 வருடம் மனுஷனால் வாழ முடியாது. ஓகே. ஏன்னா இப்போ நீங்கள் வந்து பெரியவாளெல்லாம் விழுந்து சேவிக்கிறீள். அப்போ ஒரு மந்திரம் சொல்லுவா, சதமானம் பவதி, சதனா 100, நீ 100 வருஷம் வாழுப்பாங்கிறா.
இப்போ இது எங்கேருந்து வருது? வேதத்தில் வருது. வேதத்தில் ரிக்வேதத்தில் முதல் காண்டம், 2ஆம் காண்டம், 7ஆம் மண்டலம், 10வது மண்டலத்தில் எங்கே பார்த்தாலும் சதமானம் பவதி சதாயுஃப் புருஷா துவம் ஜீவ சரத சதம் எல்லாம் சத 100 வருஷம் எங்கே பார்த்தாலும் 100 தான். சாந்தோக்கியத்தில் புருஷ வித்யா பிரகரணம்னு வரும். பிராத்தசவனம் பண்ணக்கூடியவனுக்கு 24 வருஷம், மாத்தியனிக சவனம் பண்ணக்கூடியவனுக்கு 44 வருஷம், திருத்தீய சவனம் பண்ணக்கூடியவனுக்கு 48 வருஷம், சேத்து போட்டேன்னா 116 வருஷம் தான் மேக்ஸிமம் வாழ முடியும். பிருஹத் ஜாதகம் நினைக்கிறேன். அதில் வந்து இவர் சொல்றார், ஒரு மனிதன் வாழ வேண்டும் என்றால் த்விசஷ்டப்த பூர்த்தி 120 வருஷம் தான் வாழ முடியும். ராமானுஜர் 120 வாழ்ந்தார், தேசிகன் 101 வாழ்ந்தார், காஞ்சி மகாபெரிவா கிட்டத்தட்ட 100 வாழ்ந்தார். ஸோ இப்படி இருக்கும்போது இப்போ நான் இது கேட்குறேன், இதெல்லாம் வேதம் கரெக்டா? வேதத்தில் 100 வருஷம் தான் வாழ்வா, சதமானம் பவத்தின்னு இருக்கு, எங்கே பார்த்தாலும் 100 தான். ராமாயண காலத்தில் ராமர் வேதம் படிச்சார்னா எந்த வேதத்தை படிச்சார்? இந்த வேதத்துல இதே வேதம் தான் படிச்சிருப்பார். இதே வேதத்துல தான் 100 இருக்கே. அதுக்கு தான் ஜெய்மினி என்ன சொல்றார்? சம்வத்சரோ விசாலித்வாத். அதாவது வந்து சம்வத்சரோ விசாலித்வாத் பின்னாடி சொல்லும்போது இந்த சூத்திரங்கள்ல என்ன சொல்லின்னு வரார்? அஹர்வை சம்வத்சரஹாங்கிற வேத வாக்கியத்தை வச்சுக்கோப்பா. அப்போ இந்த யாக பிரக்ரியால வரும்போது ஒரு வருஷம்ங்கிறது ஒரு நாள். ஸோ 1000 days, 1000 yearsனா 1000 days. அப்போ நீங்கள் 360ஆலையோ 365ஆலையோ டிவைட் பண்ணீங்கன்னா இவ்வளவு இயர்ஸ்ன்னு கிடைக்கும், அவ்வளவுதான். இது நான் எதுக்கு ராமாயணத்துக்கு மறுபடியும் வரேன்? இப்போ 10,000 + 1000 இருக்கு இல்லையா, இதை 2ஆ பிரிச்சிருக்கார் வால்மீகி. 10,000 + 1000 நீங்க மேத்தமேட்டிக்கலா என்னன்னு சொல்வேன்? 11,000. அது ஏன் எல்லா இடத்துலயும் 10,000 தனியா 1000 தனியா, தசவர்ஷ சஹஸ்ராணி தசவர்ஷ சதானி ஏன் பிரிச்சு சொல்லணும்னு வியாக்கியாத்தா கேட்கிற ராமாயணத்துக்கு வியாக்கியானம் பண்ணவர். அந்த திலகர் வியாக்கியானத்துல என்ன சொல்றார்? யத்வா, அப்படியே வியாக்கியானத்தை நான் சேவிக்கிறேன். யத்வா வருஷ சப்தோ தினபரஹா. இந்த இடத்துல வருஷம்ங்கிறது ஒரு நாள். சீதைய கல்யாணம் பண்ணிண்டு ராமர் 12 வருஷம் அயோத்தியால இருந்தார் இல்லையா, 12. அதுக்கு அப்புறம் வந்து 14 இயர்ஸ் காட்டுக்கு போனார் இல்லையா, அப்ப 26 ஆயிடுத்து. 12, 14, 26. பட்டாபிஷேகம் கழிந்து சீதை கர்ப்பவதி ஆற வரைக்கும் 1.25 வருஷம் 2 வருஷம் ஒன்னா இருந்தா. அப்போ 27.5 வருஷம் இல்லாட்டா 27.25 இல்லாட்டா 28 வருஷம் இருக்கு. இந்த 10,000 வருஷம் இருக்கு இல்லையா, 10,000 நாளுன்னு வச்சு நீங்க டிவைடட் பை 360 பண்ணுங்க, யூ வில் கெட் 27 years and 9 months. அப்படியே திலகர் வியாக்கியானத்தை எடுத்திருக்கார். திலகருடைய வியாக்கியானம் ஸ்ரீமத் ராமாயண நாகேஷ பட்டருடைய வியாக்கியான திலக்கத்தில் இது அப்படியே நான் சொல்றது. யத்வா வருஷ சப்தோ தினபரா. இது மேடம் என்னன்னா, நீங்க கேட்ட மாதிரி நிறைய பேருக்கு மூலத்தையும் வியாக்கியானத்தையும் சேவிக்கிறதுக்கு டைம் இல்லை, புரியவும் புரியாது நம்மளுக்கு. இதெல்லாம் சட்டுன்னு படிச்சா ஒரு வேளை புரியுமோ. we cannot undermine anybody's intelligence, but the time is not there. அடியேன் இந்த ரிசர்ச் பண்ணதுனால எனக்கு தெரிஞ்சது ஒண்ணு, தசவர்ஷ சதானிச்ச அந்த 1000 கணக்கு இருக்கு இல்லையா, டிவைடட் பை 360 போட்டேன்னா 2.25 வருஷம். சீதா பூமி பிரவேசம் பண்ண உடனே குழந்தைகளை ட்ரெயின் பண்றதுக்கு 2.25 வருஷம் ஆன உடனே ராமர் 55 வயசுக்கு மகாபிரஸ்தானம் கிளம்பிட்டார். இது ஒண்ணு. இன்னொரு கணக்கு நான் வந்து கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகள் பிள்ளை ராமசுப்ரமணியம்னு பெரிய சம்ஸ்கிருத வித்வான், கணிதத்தில் வித்வான், பாம்பே ஐஐடியில் இருக்கார். அவரோட நான் முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் இந்த ப்ராஜெக்ட் பண்ணும்போது. அவர் என்ன சொன்னார், நீ 39 இயர்ஸில் இவருக்கு ஆச்சு இல்லையா, பேர் என்ன, பட்டாபிஷேகம் ராமருக்கு, நீங்கள் 10,000 + 1,000 ஆட் பண்ணீங்கன்னா 11,000 வரும். 11,000 டிவைடட் பை ரஃப்லி 360 வச்சுட்டேன்னா 30 இயர்ஸ் வரும். இந்த 39 + 30 ராமர் 30 வருஷம் ஆண்டார். 70 வயசுல சரையூல இறங்கிட்டார்.